தெய்வ பிரசனம். ஏன்னா அந்த தெய்வ பிரசனத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஜோதிடம் பார்க்கும்போது வெறும் ஹாரோஸ்கோப் தான் நான் ஒருத்தருக்கு அனலைஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, என்ன பெருசாக கர்மா ஃபாலோ பண்ணாது. ஆனால் ஒரு கோவிலுக்கு நான் ஏதாவது தவறுதலாக ஏதாவது சொல்லிட்டேன் அப்படின்னா, நிச்சயமா அதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். இதுக்கு பயந்துக்கிட்டே நிறைய ஜோதிடர்கள் முதல்ல முன் வர்றது கிடையாது. இந்த தெய்வ பிரசனம் கத்துக்கிறதுக்கே விரல விட்டு என்ற அளவுக்கு தான் தெய்வ பிரசனம் பார்க்குற ஆட்கள் முதல்ல இருக்காங்க இப்போதைக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் நிறைய பேர் வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி வரும் பட்சத்துல நிச்சயமா அரசாங்கமும் இதுக்கான தேவைன்னு ஒண்ணு இருக்கும்போது, ஏன்னா இது எப்படி பார்த்தாலும் நம்மள மீறின ஒரு தெய்வ விஷயம் இது. அப்ப அதுக்கான தேவை இருக்கும்போது நிச்சயமா அத அரசாங்கமும் எடுத்து செய்யலாம். அவங்களுக்கு உட்பட்ட கோவில்கள்ல கூப்பிட்டு தலை சிறந்த பிரசன்ன கர்த்தாக்களை கூப்பிட்டு, பிரசன்ன ஆராய்ச்சியாளர்களை கூப்பிட்டு பிரசனம் பார்க்கலாம். தெய்வ பிரசனங்கள் பார்க்கலாம். அதேபோல யார் இதை இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட தர்மகர்த்தா, கோவில் நிர்வாகினா அதுக்கான தலைமை இடத்துல இருக்கக்கூடிய தர்மகர்த்தா. அது மாதிரி ஏன்னா இப்போ நிறைய கோயில்கள் பொது கோயில்களாக மாறியாச்சு, அரசாங்க கோயில்களாக மாறியாச்சு. அப்போ யார் அதுக்கான தலைமை பொறுப்பில் இருக்காங்களோ அவங்க அதை இனிஷியேட் பண்ணிட்டு தான் அதை அவங்க தான் எடுத்துகிட்டு வர முடியும்.